இன்று நவம்பர் 29. நம்மை வழிநடத்தும் அவர் லேடி ஆஃப் பொரேங், தங்க இதய அன்னை. பெல்ஜியத்தில் சுமார் 2000 பேர் வசிக்கும் நகரமான பொரேங்கில் 5 குழந்தைகள் மூலமாக பாவிகளை மாற்றுவதற்காக ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னையின் வாக்குறுதியும் நிகழ்வும் நம்மை பிரமிப்படைய வைக்கிறது. தங்க இதய அன்னை என்று அழைக்கப்படும் அவர் லேடி ஆஃப் பொரேங் நவம்பர் 29க்கு இடையில் பெர்னாண்ட் வயது 15, ஆண்ட்ரி வயது 14, கில்பர்ட் வெய்சின் வயது 13, ஆல்பர்ட் வெய்சின் வயது 11 மற்றும் கில்பர்ட் வயது 9 ஆகியோருக்கு அன்னை தோன்றினார். இந்த குழந்தைகளின் குடும்பங்கள் 2 வெவ்வேறு குடும்பங்கள். ஒருவர் ரயில்வேயில் பணி செய்யக்கூடியவர், ஒரு விவசாயியின் விதவை மனைவி. நவம்பர் 29, 1932 அன்று மாலை 4 குழந்தைகளும் கான்வென்ட் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். பள்ளியை கடந்து வரும்பொழுது ரயில் பாதையின் அருகே நீண்ட வெள்ளை அங்கி அணிந்த ஒரு பெண்ணை சுட்டி காட்டினார். ஆழமான நீல நிற கண்களுடன் அவருடைய வயது 18 முதல் 20 வயது இருக்கும். அவர் கையில் ஒரு ஜெபமாலையும் தொங்கியது. ஆல்பர்ட் அவரை பார்த்து கேட்டார், நீர் மாசற்ற கன்னியா? அதற்கு அந்த பெண்மணி சிரித்துவிட்டு தலையை ஆட்டினார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். எப்பொழுதும் நன்றாக இருங்கள் என்று ஆசிர்வதிக்கப்பட்ட தாய் பதிலளித்தார். மற்ற குழந்தைகளும் அந்த நேரத்தில் அவர்களை பார்த்தனர். கான்வென்ட் பள்ளி தோட்டத்தில் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக அவர் லேடி ஆஃப் பொரேங், தங்க இதய அன்னையை 32 முறை பார்த்தார்கள். இறுதி தோற்றம் ஜனவரி 3, 1933 அன்று நிகழ்ந்தது. ஆரம்பத்தில் குழந்தைகளின் பெற்றோர் மற்றும் சுற்றம் முற்றத்தார் யாரும் இந்த கதையினை நம்பவில்லை. இந்த தோற்றத்தை பற்றிய செய்தியினை நிறுத்துமாறு கண்டித்தனர். ஆனாலும் அவர்களது குடும்பம் பக்தியுடன் செயல்பட்டது. நகரத்தின் பெரும் பகுதி மக்கள் மந்தமாகவும் கத்தோலிக்க நம்பிக்கைக்கு விரோதமாகவும் வளர்ந்து வந்தனர். திருச்சபையை எதிர்த்த சோஷலிஸ்டுகள் பெரும்பாலான உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றியும் பெற்றனர். தோட்டத்தில் சென்று குழந்தைகள் ஜெபிக்க தொடங்கும் பொழுது ஜெபமாலை வாசிக்க தொடங்கிய பிறகு அவர்கள் கண்களுக்கு தெரிந்தார் அன்னை. இதனால் தொடர்ந்து தோட்டத்திற்கு வந்து ஜெபமாலை சொல்லும் பழக்கத்தை குழந்தைகள் ஏற்படுத்தி கொண்டனர். ஒவ்வொரு முறையும் தங்க இருதய அன்னை அவர்கள் கண்ணில் தோன்றும் பொழுதெல்லாம் குழந்தைகள் முழந்தாளிட்டு ஜெபிக்க தொடர்ந்தனர். அன்னையை மக்கள் அதிகம் ஜெபிக்க வேண்டும், ஒரு தேவாலயம் கட்டப்பட வேண்டும், மக்கள் புனித யாத்திரைக்கு வர வேண்டும் என பல செய்திகளை அன்னை குழந்தைகள் வாயிலாக மக்களுக்கு எடுத்துரைத்தார். ஜனவரி 3, 1933 அன்று கடைசியாக தோன்றிய போது அவர் கூறியது, நான் பாவிகளை மாற்றுவேன், நான் கடவுளின் தாய், சொர்க்கத்தின் ராணி என்று கூறி அன்னை அவரது தங்க இருதயத்தை வெளிப்படுத்தினார். அன்னை தோன்றலின் செய்தியை கேட்டு அன்னையை பார்ப்பதற்காக 20,000 பேர் அந்த இடத்தில் கூடி வந்திருந்தனர். இறுதி தோற்றத்தின் போது அவர் பெர்னாண்டே வாய்ஸிடம் பேசினார். நீங்கள் என் மகனை நேசிக்கிறீர்களா? நீ என்னை விரும்புகிறாயா? பிறகு எனக்காக உன்னையே தியாகம் செய் என்று கேட்டார். ஆக புனித தங்க இருதய அன்னையின் வாயிலாக நாம் உணரும் வாழ்வியல் கருத்து, ஜெபமாலையே ஜெயம் என்று இந்த குழந்தைகளைப் போல நம்பிக்கையில் சிறு பிறழ்வு கூட இல்லாமல் உறுதியாக ஜெபிக்கின்றோமா? தீயவைகளை சந்தேகிக்க தயங்குகின்ற நாம் நல்லவைகளையும் சாட்சியங்களையும் சந்தேகித்து கேள்விகள் கேட்கக்கூடிய நிலையில் அதிகமாக வளர்ந்து வருகின்றோம். இந்த நிலை மாற ஜெபிப்போமாக. எங்கள் மாசற்ற கன்னி மரியாயே, அன்பு தாயே, உமது மகன் இயேசுவிடம் நாங்கள் எப்பொழுதும் உறுதியளிக்கும் அனைத்து நோக்கங்களையும் எடுத்து செல்லும் அம்மா. தந்தையின் மேன்மையின் கண்ணாடியே, பாவிகளை மாற்றுவதாக வாக்களித்த நீயே எங்கள் கடவுளின் எல்லையற்ற கருணையை கண்டறிய எங்களுக்கு உதவுவாயாக. இந்த கருணையின் பிரதிபலிப்பாக எங்கள் வாழ்நாள் முழுவதும் மாற மனமாற்றத்தின் அருளை எங்களுக்கு தந்தருளும். அன்பு இறைவா, தங்க இருதய அன்னை பூ உலகிற்கு வந்து காட்சி கொடுத்து அன்னை வலியுறுத்திய செயல்கள் அனைத்தையும் நாங்கள் கடைபிடிக்க, தொடர்ந்து ஜெபிக்க, நம்பிக்கையில் உறுதியாக இருக்க, பாவிகளை நான் மாற்றுவேன், நான் இந்த உலகத்தின் தாய் என்று உரைத்த அன்னைக்கு உறுதுணையாக இருந்து
எங்கள் வாழ்வை தேவனே உன் பால் நடத்திட அருள் புரியும். ஆமென்.